நாமத்தை கனப்படுத்துங்க. ஆமென் ஆமென். நம்பால கூப்பிட்டு போய் உலகத்தை கலக்கடா நம்சா போய் கலந்துட்டானே. தேட வேண்டியதா இருக்குது. ஆதாமே எங்க இருக்கிற? அதான் கலந்துட்டானே. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். இத உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த பக்தி வைராக்கிய துடிப்பு நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒரு நாளும் விலகவே கூடாது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். என் அப்பா சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல என் ஜனமும் உலகத்தார் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மேன்மைப்படுத்தணும். ஆமென். வெதுவெதுப்புக்கு மூணாவது காரணம், நீ குளிராவது அனலாவது இருந்தா நல்லா இருக்கும். ரெண்டும் இல்லாம வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் வெதுவெதுப்புக்கு மூணாவது காரணம் பின்னிட்டு பார்க்கிற தன்மை, விட்டு வந்ததை திரும்பி பார்க்கிற தன்மை. ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டீங்களோ அதை செயின் உதறித்தல்னா ஒரு முறை உதறித்தல்னுதான், திரும்பி பார்க்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று முன்னம் காலை எடுத்து வைத்திருக்கிற நீ, வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கர்த்தருக்காக பாடுபடுவேன் என்கிற வைராக்கிய துடிப்பு உனக்குள் இருக்க வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஊழியம் என்பது எல்லா சௌகரியங்கள் நிறைந்த ஒரு அனுபவம் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மலர்படக்கில் இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேல நம்மை விடுவிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பாடுகள் அனுபவங்கள், எல்லா பாடுகள் வேதனைகள் அவமானங்களை சகிக்கணும், சகிக்க கற்றுக்கொள்ளணும். பாடு வரும், அவமானம் வரும், நிந்த வரும், ஏது வந்தாலும் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென். போலிகாப் என்கிற ஒரு செயின்ஸ், 86 வயசு, ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன், வைராக்கியமேன் என்னவர். ரோம பேரரசு ஆண்டவரை மறுதலிக்காதவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்துட்டு இருந்துச்சு. போலிகாப் அவரை எரிக்க போறாங்க. ரோம போர் சேவகன் அவர்கிட்ட வந்து, ஐயா இந்த பழுத்த பழம் இந்த வயசுல நீங்க இப்படி தீயில எரிஞ்சு சாவணுமா? ஒரே ஒரு வார்த்தை, அந்த சாம்பிராணி எடுத்து நெருப்பில் போட்டு ரோம அரசன் வாழ்கன்னு சொல்லிடுங்க, அவ்வளவுதானே. போலிகாப் சொல்றாரு, 86 ஆண்டுகள் என்னை காத்து 86 ஆண்டுகளை நேசித்த ஆண்டவரை ஒரு நிமிஷத்துல மறுதலிக்க சொல்றிய, எப்படி அது முடியும்? ஆமென். தூண்ல வச்சு கட்டுறாங்க, சுத்தி கட்டையை போட்டு எரிக்கிறாங்க, எரியுது, உடம்பு எரியுது, பாதி உடம்பு எரிஞ்சிடுச்சு, ஹார்ட் அடிக்குது. போலிகாப் சொல்றாராம், அப்பம் ஒரு பக்கம் வெந்துடுச்சியா, திருப்பி போடி அப்பத்தன்னு சொல்றாராம். ஆமென். பரிசுத்தவான்களின் ரத்தம் திருச்சபையினுடைய வித்து, the blood of the martyrs, seed of the church. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாக நான் ஒரு நாள் பின்னிட்டு பார்க்க மாட்டேன் என்கிற வைராக்கிய உணர்வு நமக்குடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். வெதுவெதுப்புக்கு மூணாவது காரணம் பின்னிட்டு பார்க்கிற தன்மை. ஆமென். நல்ல ஆமென் சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்திலேயே கொஞ்சம் இல்லை, குடும்பத்தில் அதிகமாக படித்த ஒரு ஆள் என்ற பெருமையை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு வச்சுங்க. யாரும் +2 கிராஸ் பண்ணல. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் MSc மேத்தமேட்டிக்ஸ் முடிக்க, பிஎட் முடித்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் எனக்கு ஊழிய அழைப்பு வருது, முழு நேர ஊழியத்துக்கு நீ வரணும்னு. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், நான் அவனை ஒன்றா காலேஜில் படித்தோம். அவன் வந்து சொல்கிறான், இப்போ ஒரு பாஸ்டராக இருக்கிறார் ஒரு 30 பேருக்கு, எத்தனையோ வருஷமா. அவர் அப்போ என்கிட்ட சொன்னார், சுதாகர் இந்த பாஸ்டர்லாம் இருக்கிறாங்களே மோசமானவங்க, உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, there is a bright future for you, don't spoil it. இப்படி ஊழியம் கிழியன்னு சொல்லி போயிட்டு உன் எதிர்காலத்தை கெடுத்துக்காத, ஊழியம் செய்ய வேண்டியதுதான், சும்மா ஒரு லிமிட் ஆயிரு. நான் இல்லை, உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் முழு நேர ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அதிகமாய் ஸ்திரமாய் வலியுறுத்தினார். முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 17 வருடங்கள் கடந்து விட்டது. ஆண்டவர் ஊழியத்தின் பல நிலைகளில் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க. யார் சொன்னாரோ அவரும் இப்ப ஊழியத்தில் தான் இருக்கிறாரு, ஆனா வளர்ச்சி இல்லை. ஆண்டவருக்கு உண்மையா இருந்து
என்னுடைய படிப்போ பதவியோ பட்டமோ எதுவும் ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்னையில எல்லாம் தூசி. என் கர்த்தர் மேலானவர் சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மையா வைப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. வெதுவெதுப்புக்கு மூன்றாவது காரணம் அது கலவை. மூன்றாவது காரணம் பின்னிட்டு பார்க்கிற தன்மை. மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் சொன்ன ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. Behold, I stand and knock the door. ஆண்டவர் வெளியே இருந்து கதவை தட்டுறாராம் லவோதிக்கே சபையில. ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. போறதுக்கு மனசு இல்ல, விடுறதுக்கு மனசு இல்ல. என் சபையே, உன்னை நான் நேசிக்கிறேன், எப்படி விடுவேன்? வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் கரெக்டா சொல்லுங்க. ஆண்டவர் லவோதிக்கே சபைக்கு வெளியே இருக்கிறாரா உள்ள இருக்கிறாரா? சரி, இந்த கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறேன். லவோதிக்கேயா திருச்சபை விட்டு ஆண்டவர் வெளியேற்றப்பட்டாரா வெளியேறினாரா? இந்த கேள்வி என்கிட்ட கேட்டா எப்படி? அதாவது லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவரை வெளியேற்றணுன்ற எண்ணம் கிடையாது. ஆண்டவருக்கும் லவோதிக்கேயா சபையை விட்டு வெளியே போகணுன்ற ஆசை கிடையாது. ஏதோ நடக்க கூடாது, நடந்து போச்சு. அதை சரிப்படுத்தி மனம் திரும்பி ஆண்டவரோட ஒப்புரவாகிறதுக்கு லவோதிக்கேயா சபைக்கு நேரம் இல்லை. ஒரே பிஸி. எங்க பாஸ்டர் ஒரே பிஸி. ஜெபம் பண்ற நேரம் இல்லை, ஊழியத்துக்கு வர நேரம் இல்லை. நாங்க பகலும் ராவும் பகலும் அல்லும் பகலும் அயராது ஓடுறோம், ஓடி வரோம், பாடுபடுறோம். பிஸி. நேரம் இல்லை. நேரம் எடுத்து சரிப்படுத்துறதுக்கு நேரம் இல்லை. ஒரு தம்பதி திருமணம் ஆச்சு. நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்களுக்கு தாம்பரம் வந்துட்டாங்க. இந்த கிஃப்ட் பொருள் எல்லாம் அங்கங்கே செட்டரேட் பண்ணாங்க, வீடெல்லாம் பார்த்து. அதில் ஒரு கிஃப்ட் என்னன்னா, ஒரு பிக்சர். அதில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு வீட்டு வாசப்பிலிருந்து கதவை தட்டுற மாதிரி அங்கே அந்த வசனம். இதோ வாசப்பிலிருந்து கதவை தட்டுறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ 2 பேரும் எங்கே மாட்டலாம்? ஹாலில் மாட்டலாமா, பெட்ரூமில் மாட்டலாமா, இங்கே மாட்டலாமா, அங்கே மாட்டலாமா? கடைசியில் வாசல் வெளி வாசல்ல மாட்டலாம், தான் ஆப்டா இருக்கும்னு சொல்லி வெளியே மாட்டாங்க. எங் கப்பல் இல்லையா, அவர் வேலைக்கு போயிடுவார். எதிர ஒரு பிராமின் வீடு. அந்த மாமி குழந்தைய தூக்கின்னு வந்து இங்கே கொடுத்துரும், கொஞ்சம் பார்த்துங்கோ அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க போயிடும். அது பாட்டில் டெய்லி இந்த குழந்தை காலையில் வரும்பொழுதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கும். ஒரு நாள் இந்த மக வந்து கதவை திறந்து அந்த குழந்தைய தூக்குறதுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு, அந்த பாப்பா கேட்சி, குழந்தை, மாமி இந்த மாமா ரொம்ப நேரமா கதவை தட்டுறாரு, இந்த ஆத்துல யாரும் இல்லையான்னு கேட்டுச்சு. 2வது கேள்வி கேட்டுச்சு, மாமா ரொம்ப நேரமா கதவை தட்டுறாரு, இந்த ஆத்துல இருக்கிறவருக்கு காது கேட்காதோன்னு அப்படின்னு கேட்டுச்சு. பதில் சொல்றதுக்குள்ள 3வது கேள்வி கேட்டுருக்குது. மாமா ரொம்ப நேரமா கதவு தட்டுறாரு, கதவை திறக்காம கதவை சாத்தி வச்சிருக்கிறாங்களே, மாமா அப்படி என்னதான் அநியாயம் பண்ணாரு? மாமா கதவை தட்டுறாரு, கதவு சத்தம் கேக்குதா? தட்டுற சத்தம் கேக்குதா இல்லையா? இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் என் வாயினின்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். லவோதிக்கேயா வாந்தி எடுக்கப்பட்டதா? பைபிள் அது இல்லை. 4th century 4 தலைமுறை அப்போஸ்தலர் மறைஞ்சிட்டாங்க. கிபி 400ஆம் வருஷம் லவோதிக்கேயா சபை எல்லா சபைக்கும் பிரதம சபையாய் மாறிவிட்டது. எல்லா சபைகளுக்கும் பிரதம சபையாய் மாறின லவோதிக்கேயா சபை. சர்ச் கவுன்சில் கூடுச்சு. சர்ச் கவுன்சில் கூடின உடனே